பாக்ஸிங்னாலே நிறைய பேர் நினைப்பாங்க மூக்கு உடச்சுவாங்கப்பா. ரோல் மாடல் முகமது அலி தான். முகமது அலி ஆட்டோகிராஃப்லாம் வாங்கியிருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் கோச்சிங் யாருன்னா எங்க அப்பா தான். அடி வாங்காம பாக்ஸிங் போடுறா, தூரமா நிறுத்திடா. ரித்திகா சிங் இறுதி சுற்று படத்துல அந்த பொண்ணுக்கு நான் தான் ட்ரைனிங் பண்ணேன். எனிமன் கேன் ஃபைட் பட் வெரி ஃபியூ கேன் பாக்ஸ். வந்து நான் இன்டர்வியூ பண்றதுல ரொம்ப பெருமையா 100 நாள் வீடியோ லாஸ்ட் 10 பாக்ஸஸ் வந்து அவங்க எல்லாருமே லெஜெண்டரி. மைக் டைசன் அவங்களோட ஒர்க் அவுட் ஷெட்யூல வந்து வெளியே சொல்லணும். அதான் என் ஐடியா. 100th டே உங்களை போனோம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதெல்லாம் பாக்ஸிங் ஒரு நேரத்துல யாருன்னு என்னன்னு தெரியாது. தமிழ்நாட்டுல இங்க பாக்ஸிங் இவ்வளவு ப்ரோமோட் பண்றதுக்கு யங்ஸ்டர்ஸ் இனிஷியேட் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து எந்த பாக்ஸஸ்மே வந்து ஒரு நேஷனல்ஸ் மெடலிஸ்ட் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. யாருமே மெடல் பண்ண மாட்டாங்க. அது என்ன ரீசனா இருக்கும்? டார்கெட் அந்த மைண்ட் செட்டப் ரொம்ப சின்னதா இருக்கு. இங்க ஸ்டேட் சாம்பியனாலே பெரிய வேர்ல்ட் சாம்பியன் மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க. சார் இப்போ வந்து உங்களோட ஒர்க் அவுட் ஸ்பிளிட் இப்போ நீங்க ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் ட்ரைனிங் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும். நான் இப்போ எல்லாரோட ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டும் போட்டேன். உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் அவுட் ஸ்பிளிட் இருக்கும்ல, நான் இதை தான் ட்ரைனிங் பண்ணுவேன், இதுல ரொம்ப மேஜரா ஒர்க் பண்ணுவேன். இப்போ நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது எப்படி பாத்தீங்கன்னா ஸ்கிப்பிங் நிறைய போடுவேன். ஃபாதர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கோச். பேசிக் வந்து ஸ்கிப்பிங்னாலாம் அதுலயே இந்த கிராஸ் டபுள் எல்லாம் வந்துடும் எல்லாமே வந்து. ஸோ அந்த டோ உங்களுக்கு மெயின். கோச் வந்து இஸ் அ வெஜிடபிள் வெண்டர் தான். பிசிக்கல் எக்ஸசைஸ் 20-25 மினிட்ஸ் half an hour பண்ணுவோம். ஃபுல் ரன்னிங் எல்லாம் எக்ஸசைஸ் ஒரு எக்ஸசைஸ் டைம்ஸ் பண்ணுவோம். டே ஃபுல்லா ட்ரை ஆயிடும். 3 ரவுண்ட்ஸ் ஸ்கிப்பிங் 4 மினிட்ஸ், ஷோல்டர் பாக்ஸிங் ஒரு 4 ரவுண்ட்ஸ், 2-3 ரவுண்ட்ஸ் பஞ்சிங் பேக் பேட், 2 ரவுண்ட்ஸ் 3 ரவுண்ட்ஸ் டச்சிங். ஸ்பாரிங் கம்பல்சரியா சார்பட்டா அந்த ஒரு ட்ரெடிஷனல் இருந்ததால வந்து ஸ்பாரிங் வைப்பாங்க. ஸ்பாரிங் இருக்கும். ஓகே, ஸ்பாரிங் கம்பல்சரியா இருக்கும். வீட்டுக்கு போறது 8 ஆயிடும். சனிக்கிழமை ஸ்பாரிங் இருக்கும் ஒரு நேரத்துல. ஓகே ஓகே. வீக்லி ஒன்ஸ் ஸ்பாரிங் இருக்கும் கம்பல்சரி. வெளி கிளப்ல இருந்து வருவாங்க. ஓகே. அந்த ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. வேற பர்சனோட போடும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது ஒரு காம்படிஷன் ஃபீல் வரும். பாக்ஸிங் நான் பாத்திருக்கேன். உள்ள அவுட் பாக்ஸிங் தான் பண்ணுவீங்க. உள்ள போய் 4-5 பஞ்ச் காம்பினேஷன் கனெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க மறுபடியும். இது டிபெண்ட் அப்பான் சிச்சுவேஷன். எப்பவுமே ஸ்ட்ரெயிட் பஞ்ச். யாராவது ஒருத்தர் 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா அது ஃபைட். எனிமன் கேன் ஃபைட் பட் வெரி ஃபியூ கேன் பாக்ஸ். பாக்ஸிங்ன்றது ஃபெயிண்ட். இன்னும் எப்போ நீ அடிக்கணும், எப்படி அடிக்கணும், எந்த நேரத்தில் அடிக்கணும், ஃபெயிண்ட் இருக்கணும். 10 கீழே அடிக்கணும், கீழே 10 மேலே அடிக்கணும். ஸோ அந்த வந்து ஆர்ட் அது. ஓகே, தட் இஸ் பியூட்டிஃபுல் ஆர்ட். அதை வந்து நான் இன்டர்வியூ பண்றதுல ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து 100 நாள் வீடியோ நான் அரேஞ்ச் பண்ணேன். அதுல லாஸ்ட் 10 பாக்ஸஸ் வந்து அவங்க எல்லாருமே லெஜெண்டரி. எல்லாருமே மைக் டைசன் அந்த மாதிரி அவங்களோட இதை ஃபுல்லாகவே போட்டு அவங்களோட ஒர்க் அவுட் ஷெட்யூலை வந்து வெளியே சொல்லணும், நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்றதான் என் ஐடியா. 100th டே உங்களை போனோம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான் பண்ணேன். நீங்கள் பண்ணோன்னே டக்குன்னு ரிப்ளை பண்ணி ஓகேப்பா ஷுவர்னு சொன்னோன்னு நான் செம ஹாப்பி. எல்லாருக்கிட்டுமே நான் தான் சொன்னேன். அதெல்லாம் பாக்ஸிங் வந்து பாக்ஸிங் ஒரு நேரத்தில் யாருன்னு என்னன்னு தெரியாது. பாக்ஸிங்க்கும் ரெஸ்லிங்க்குமே வித்தியாசம் தெரியாமலாம் இருந்தாங்க. கரெக்ட். இன்னைக்கு வந்து இந்த பாக்ஸிங்க்கு இவ்வளோ ஒரு தமிழ்நாட்டில் ஹரியானாலலாம் இது ஒரு 10 இயர்ஸ் பேக்கு. ஹரியானால ஒரு 1000 பாக்ஸர் இருந்தால் இங்கே 100 பாக்ஸர் தான் இருப்பாங்க. 10 நம்மளோட 10 மடங்கு அதிகமாக இருக்கும் அங்கே இருக்காங்க. ஸோ இங்கே பாக்ஸிங் இவ்வளவு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ இனிஷியேட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான். ஏன்னா இன்னொரு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், தமிழ்நாட்டில் இருந்து ஒலிம்பியனே கிடையாது. நான் என்ன தவிர ஒரே ஒரு ஆள். அதுதான் சார், அதுதான் மெயின் கொஸ்டினாவே இது பண்ணோம். ஆக்சுவலாக என்னன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எந்த பாக்ஸஸ்மே வந்து ஒரு நேஷனல்ஸ் மெடலிஸ்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப திணற மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. யாருமே மெடல் பண்ண மாட்டாங்க. அது என்ன ரீசனாக இருக்கும்? நம்மளுடைய டார்கெட் அந்த மைண்ட் செட்டப் ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே ஸ்டேட் சாம்பியனாலே பெரிய வேர்ல்ட் சாம்பியன் மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க. மாதிரி கரெக்ட். ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம அதில் கொஞ்சம் குறவாயிடுச்சு. ஏன்னா இப்போ பாருங்க, இப்போ நான் இங்கே சதன் பாக்ஸிங் இந்த ரிங் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய இடத்துல நிறைய ரிங்கு சின்ன ஒரு சின்ன கிளப்ஸ்லாம் கூட ரிங்ல வைக்கிறாங்க. வேர்ல்டு கப்ல நம்ம தான் முதல்ல மெடல் எடுத்தேன். பட் ஆனால் பாக்ஸிங்க்குன்னு ஒரு அகாடமி, ஒரு கவர்மெண்ட் அகாடமி ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 6 months பேக் தான். நான் இப்போ தான் உங்களோட இன்ஸ்டாகிராம் இதை பேஜில் தான் நான் பார்த்தேன். கோபாலபுரம்ல 2 ரிங் போட்டு இவ்வளோ லக்ஸரியா பண்ணி அது ஒரு பொலிட்டிஷியன்ஸே சொல்றாங்க. நான் பேர் சொல்ல சொன்னேன். நீங்க சொல்லினே இருப்பீங்க எல்லா இடத்துலையும். அதான் மாதிரி ஒரு பாக்ஸிங் இடம் வந்தால் அதில் வந்து ஈஸி ஆக்சஸ் இருக்கணும். அங்கே வந்து ஒரு அந்த ஹிஸ்ட்ரி இருக்கணும், பாக்ஸிங்குடைய ஹிஸ்ட்ரி இருக்கணும். இப்போ பாக்ஸிங்னாலே நிறைய பேர் நினைப்பாங்க அப்பா. இப்போ நீங்கள் வேணா யாருன்னா பாக்ஸிங் காமன் மேன் ஒருத்தர் இல்லைங்களேன், நாலேஜ் இருக்குது, போனோன்னா மூக்கு உடச்சுவாங்கப்பா. அது ஒரு மித்து சார். அது ஒலிம்பிக் போன வரைக்கும் மூக்கோடையாம ஒலிம்பிக் நான் ஒலிம்பிக் இருக்கேன். வேர்ல்ட் கப் மட்டும் இது ஒரு 18-16 மேட்ச் போட்டிருக்காங்க. அதுதான் நிறைய பேருக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லாம இருக்கு. புரியுது சார். இப்போ வந்து உங்களோட ஒர்க் அவுட் ஸ்பிளிட் இப்போ நீங்கள் ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும். நான் இப்போ எல்லாரோட ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டும் போட்டேன். உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் அவுட் ஸ்பிளிட் இருக்கும்ல, நான் இதை தான் ட்ரைனிங் பண்ணுவேன், இதில் ரொம்ப மேஜராக ஒர்க் பண்ணுவேன். இப்போ ஸ்கிப்பிங்காக இருக்கட்டும், உங்கள் ஷேடோ பாக்ஸிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எதில் ரொம்ப மேஜராக ஒர்க் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் பேசிக் இப்போ நேஷனல் சாம்பியன் வரையும் இல்லை ஸ்டேட் சாம்பியன் வரையும் அது மாதிரி ஒரு பேசிக் ட்ரைனிங் இருக்கு. ஓகே. இப்போ நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் நிறைய போடுவேன். ஸ்கிப்பிங். ஓகே. எங்கள் ஃபாதர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கோச். ஓகே. நீங்கள் அவங்களும் பாக்ஸர் தான்? இல்லை, பாக்ஸர். அவர் பாடி பில்டர். ஓகே. மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் சென்னை அண்ட் நேஷனல் 3rd place இருக்காரு. அவர் முதல்ல சொன்னது ஸ்கிப்பிங். நிறைய பேருக்கு வந்து
அந்த பேசிக் பண்ணாமே நேரா போய் வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆயிடும். வேர்ல்ட் சாம்பியன் ஸ்டாண்டிங் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. பேசிக் வந்து ஸ்கிப்பிங். நான்லாம் பாக்ஸிங் சேர்றதுக்கு முன்னாடியே ஒரு 20 மினிட்ஸ் ஸ்கிப்பிங் போடுவோம். ஸ்கிப்பிங் மஸ்ட். அதுலயே அந்த கிராஸ், டபுள் எல்லாம் வந்துடும். எல்லாமே வந்துடும். ஸோ அந்த டோ உங்களுக்கு மெயின். ஃபுல்லா அந்த மூவ்மெண்ட். டோ அதுக்கப்புறம் எங்க அது வந்து சார்பட்டா அந்த டைம் அதெல்லாம். அந்த நேரத்துல எங்க கோச் வந்து இஸ் a வெஜிடபிள் வெண்டர் தான். ஓகே மெர்ச்சன்ட் தான் அவரு. ஓகே கொத்தவால் சாவட்ல. அவரு பேசிக் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். கேம் டிஃப்ரெண்டா இருக்கும். கேம்ன்றத விட இதுதான் பேசிக் ட்ரைனிங். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் 20-25 மினிட்ஸ் half an hour பண்ணுவோம். ஃபுல் அதுல அந்த ரன்னிங் எல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஒரு எக்ஸசைஸும் 15 டைம்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு 25-30 எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஓகே அதுலயே உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் 3 ரவுண்ட்ஸ் ஒரு 3 ரவுண்ட்ஸ் ஸ்கிப்பிங் கம்பல்சரியா 3 ரவுண்ட்ஸ் ஸ்கிப்பிங். அது 4 மினிட்ஸ். அது 4 மினிட்ஸ் போகும். 3 மினிட்ஸ் நம்ம பாக்ஸிங், அதனால 4 மினிட்ஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸ்ட்ரா 1 மினிட். 1 மினிட். ஓகே, 30 செகண்ட் இல்ல 45 செகண்ட் ரெஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷோல்டர் பாக்ஸிங் ஒரு 4 ரவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2-3 ரவுண்ட்ஸ் பஞ்சிங் பேக், முடிஞ்சா பஞ்சிங் பேட். அதுக்கப்புறம் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட்ஸ் டச்சிங். இது பண்ணிட்டு அப்போ வந்து ஸ்பாரிங் வைப்பாங்க. ஸ்பாரிங் இருக்கும். ஓகே, ஸ்பாரிங் கம்பல்சரியா இருக்கும். அது ஸ்பாரிங் போட்டு தான் அது ஒரு என்ஜாய். வீட்டுக்கு போறது 8 ஆயிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு ஸ்பாரிங் இருக்கும். வீக்லி ட்வைஸ் சனிக்கிழமை ஸ்பாரிங் இருக்கும் ஒரு நேரத்துல. ஓகே. சனிக்கிழமை யார் இருக்குன்னா வீக்லி ஒன்ஸ் ஸ்பாரிங் இருக்கும் கம்பல்சரி. வீக்லி ஒன்ஸ் மஸ்ட். வெளி கிளப்ல இருந்து வருவாங்க. ஓகே. அந்த ஒரு கல்ச்சர் இருந்தது. ஓகே. வேற கிளப்ல இருந்து வருவாங்க. வந்து வேற பர்சனோட போடும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது ஒரு காம்படிஷன் ஃபீல் வரும். அது வெளி கிளப்ல இருந்து வந்து ஸ்பாரிங் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்நேஷனல்லாம் போனோம். நேஷனல் சாம்பியன் ஆனேன். இந்தியன் கேம்ப் போனப்போ அங்க வேற ஷெட்யூல். அது வந்து ரஷ்யன்ஸ் வேற ஷெட்யூல் இருக்கும், கியூபன்ஸ் வேற ஷெட்யூல் இருக்கும். அதான் கேட்கணும்னு நினைச்சேன். அடுத்த கொஸ்டின் அதான். அவங்களோட ப்ராக்டிஸ் ஷெட்யூலாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. வேர்ல்ட் கிளாஸ் பாக்ஸஸோடலாம் போட்டிருப்பீங்கல்ல. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல அவங்க பண்ற ட்ரைனிங்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ரஷ்யன்ஸ் வந்து ரஷ்யன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த், எண்டுரன்ஸ் வந்து அந்த பாடி ஸ்ட்ரென்த்லயே அவங்க எண்டுரன்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல். கியூபன்ஸ் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கும். அவங்க ஓப்பன் கார்ட்லயே போடுறாங்களே சார். அவங்க கேம் அவங்களுக்கு அஜிலிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா ஃபாஸ்டா இருக்கும். குயிக் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். குயிக் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். நான் வந்து வேர்ல்ட் பெஸ்ட் கோச் சகாரா கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபிலிக்ஸ் செவானோ, ராபர்ட் பலாடோ, அர்னால்டோ மிசா, என்ரிக் கேரியோன். ஸோ இவங்க கூடலாம் நான் லெமோஸ், இவங்கலாம் அந்த கிரேட்டஸ்ட் அந்த டைம்ல அமிச்சூர்ல. அவங்கலாம் இந்தியன் டீம் இந்தியாவில் வந்து ஒரு மந்த் வந்தாங்க பெங்களூர்ல. அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு கியூபன் பாக்ஸரே நான் வின் பண்ணியிருக்கேன் ஃப்ளைவெயிட்ல 1991ல. உங்களோட பாக்ஸிங் நான் பார்த்துருக்கேன். உள்ள அவுட் பாக்ஸிங் தான் பண்ணுவீங்க. உள்ள போய் 4-5 பஞ்ச் காம்பினேஷன் கனெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க மறுபடியும். இதான இல்ல, அது வந்து டிபெண்ட் அப்பான் சிச்சுவேஷன். எப்பவுமே ஸ்ட்ரெயிட் பஞ்ச். இது பாக்ஸிங்ன்றது இப்போ யாராவது ஒருத்தர் 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா அது ஃபைட். எனிமேன் கேன் ஃபைட் பட் வெரி ஃபியூ கேன் பாக்ஸ். ஓகே, கரெக்ட். ஃபைட் யாரனா பண்ணுவாங்க, யாரனா கூப்பிட்டு 2 பேர் சண்டை சண்டை போடுவாங்க. பட் ஆனால் பாக்ஸிங்ன்றது ஹிட் அண்ட் டோன்ட் கெட் ஹிட். நீ வந்து பஞ்ச் வாங்கக்கூடாது. புரியுது. பஞ்ச் வாங்காம அட்டாக்கிங் விட டிஃபென்சிங் ரொம்ப முக்கியம். சோ இப்போ நிறைய பசங்களுக்கு நான் சொன்னா அது புரியாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த மைண்ட் யோசிக்க மாட்டாங்க. எப்படி இருக்குன்னா ஃபெயிண்ட் இன்னும் எப்போ நீ அடிக்கணும், எப்படி அடிக்கணும், எந்த நேரத்துல அடிக்கணும், எல்லாமே இம்பார்ட்டன்ட். டைமிங் இல்ல ஒரு நேரத்துல அடிக்கிற மாதிரி அடிச்சு கவுண்டர் அட்டாக் பண்ணணும். ஓகே. ஃபெயிண்ட் இருக்கணும். அப்புறம் எங்க மேல பார்த்து கீழே அடிக்கணும், கீழே பார்த்து மேல அடிக்கணும். ஸோ அந்த வந்து ஆர்ட் அது. ஓகே. தட் இஸ் பியூட்டிஃபுல் ஆர்ட். அது வந்து